அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இன்னைக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இல்ல ஒரு சிலர் இன்னும் போகாம இருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்க பங்கு தந்தை என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த காணொளிக்குள்ள வாங்க. காணொளியை பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயிலேயே தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே குனிந்து எதை எழுதினார் அப்படிங்கிறது. பல வகையான இன்டர்பிரேஷன் நம்முடைய சர்ச் ஃபாதர்ஸ்ல இருந்து, விவிலிய அறிஞர்கள் இருந்து, இறையியலாளர்கள் இருந்து, புனிதர்கள் இருந்துலாம் நிறைய விடயங்கள் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சுருக்கமா என்னுடைய தேடல்ல இருந்து உங்களுக்கு அதனுடைய எசன்ஸ் மட்டும் இந்த காணொலியின் மூலமாக ஒரு 5 இன்டர்பிரேஷன்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போறேன். 5வது உள்ள விடயத்தை நான் கன்வின்ஸ் ஆகிறேன். நீங்க கன்வின்ஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களே, என்னுடைய தேடல் இன்னைக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆழமாக போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு, நீங்கள் எழுதுகின்ற அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பல பேரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்திலையும் பார்க்கும் பொழுது நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் இறை வார்த்தையின் மீது வாஞ்சையாக இருப்பதையும், ஒரு குருவானவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவை தொடர்ந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறது. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள நம்ம இப்போ போக போறோம். அன்பு மக்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல பல பேர் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. இது புதுசா பேசுறதுக்கு ஒரு விடயம் அல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு சில பிரிவினை சபை பாஸ்டர்ஸ் பேசும் பொழுது நான் நினைச்சேன், வாவ் வண்டர்ஃபுல், எவ்வளவு அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னுடைய தேடலை விரிவாக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 2nd 3rd செஞ்சுரியில வாழ்ந்த நம்முடைய புனிதர்களும் நம்முடைய சர்ச் ஃபாதர்ஸும் எல்லாத்தையும் பேசினதை இன்னைக்கு ஏதோ தானாக வந்து சொல்றது போல பேசுகிறார்கள். இது தவறா சரியா அப்படிங்கிறத உங்களிடமே விட்டு செல்கிறேன். அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, யாரு எந்தெந்த காலத்துல இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விரிவாக நம்மளால பார்க்க முடியாது, ஆனா தெளிவாக பார்க்கலாம். போவோம் காணொலிக்குள்ள. முதல் இன்டர்பிரேஷன், இதை யார் சொல்றா அப்படின்னா, ஒரு கிரேட் தியாலஜியன் 2வது 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு சர்ச் ஃபாதர்ஸ். அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆரிஜின். இந்த ஆரிஜின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் அங்க இருந்து சூழ்ந்து வந்தவங்க எல்லாம் அந்த பெண்ணை பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் அதனுடைய சிச்சுவேஷன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இயேசு வந்து கல்லால் எரிங்க அப்படின்னு சொன்னா அவரு ரோமியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ரோமியர்களுக்கு மட்டும்தான் ஒருவரை கொல்வதற்கான அதிகாரம் உண்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய நிகழ்வுலையும் அவரை கொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை களம் மாறுவதை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒருவரை கொல்வதற்கு அதிகாரம் என்பது யூத மதத்திலோ அல்லது யூதர்கள் யாருக்குமே கிடையாது. அது ரபியா இருந்தாலும் சரி, தலைமை குருக்களா இருந்தாலும் சரி கிடையாது. அப்ப இயேசு ஒருவேளை இவர் கொல்லணும் அப்படின்னு சொன்னா இங்க இயேசு மாட்டிக்குவார். ஒருவேளை இயேசு கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா மோசேயுடைய சட்டத்திற்கு எதிராக அவர்கள் திருப்பி விடுவார்கள். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சூழல் இதெல்லாம் விவிலியத்துல சொல்லியிருக்கு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி உள்ள கொண்டு போறேன். அப்போ இந்த ஆரிஜின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கிரௌடு பயங்கர கோபமா வருது, சூழ்ச்சியோட வந்து நிக்கிறாங்க. வந்து நிற்கும் பொழுது அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரை சிக்க வைக்கவும் செய்யணும், அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது. பட் கோபமா ஃபெரோசியஸா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரொம்ப மெதுவா அப்படியே பார்த்துட்டு அப்படியே இன்டிஃபரண்டா கண்டுக்காத மாதிரி தரையில எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப இன்டிஃபரண்டா தரையில எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் இயேசு என்ன எழுதுறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுல வரும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த அந்த கோபம் எல்லாம் தனிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து கலைந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ப. அப்ப இவர் சொல்லக்கூடிய அந்த சுருக்கத்துல நான் சொல்லணும் அப்படின்னா 2 வார்த்தை. ஒண்ணு இன்டிஃபரன்ஸ், இன்னொன்னு அவங்களுடைய அட்டென்ஷனை அப்படியே தன் பக்கம் இழுத்தல். அந்த பெண் பக்கம், அந்த பாவி மேல் இருந்த அந்த இதை மீட்பர் மீது அவர் தன்னுடைய பார்வையை கொண்டு வந்திருந்தாரு. அதனால அவங்க கலைந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறது இவர் கொடுக்கிற விளக்கம். நிறைய எழுதியிருக்கிறாரு. சுருக்கமா உங்களுக்கு நான் இதை சொல்றேன். அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஆளு. அவர் யார் அப்படின்னா நம்முடைய புனிதர் அகஸ்தினார். உங்களுக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து அவருடைய தாயாருடைய ஜபத்தினால வந்து அதுக்கப்புறமா அவர் முழுவதும் மனம் மாறி ஃபாதர் ஆகுறாரு. ஃபாதராகி பிஷப் ஆகி அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கீழே குனிஞ்சு எழுதினது எல்லாம் அங்க சுத்தி நின்னவர்களுடைய பாவங்களை அப்படின்னு சொல்லி, இதை நம்ம நிறைய டைம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதை முதல் முறை சொல்றது யார் அப்படின்னா அகஸ்தினார் தான் சொல்வதாக நம்மளால பார்க்க முடிகிறது.
அவர் தான் இதை முறை சொல்றாரு. ஓகே, அப்போ என்ன பண்றாரு? சுத்தி இருக்கவங்களுடைய பாவத்தெல்லாம் இயேசு கீழே எழுத ஆரம்பிக்கிறார். பிகாஸ் he knows each and everyone. ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரிந்தவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அப்படியே கலைந்து போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு இயேசு அப்படின்னு சொல்றாரு, யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கலைந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அகஸ்தினார் அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனா இன்னைக்கு யாராவது இதை சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும் யாருன்னு சொல்லி. அகஸ்தினார் இதை சொல்லியிருக்கிறாரு. முதல் 4வது நூற்றாண்டிலே அவர் இதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? எஸ். 3வது யாரை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா தாமஸ் அக்வினாஸ். புனித தாமஸ் அக்வினாஸ் மிகப்பெரிய இறையியலாளர். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நற்கருணை ஆராதனைத்துல, அதாவது ஆசீர்வாதம் சொல்லுவோம், அதுல நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? மாண்புயர். மாண்புயர் அந்த பாடலை எழுதினது அவர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தியாலஜியன். செமினரியில யாரை நம்ம விடுறோமோ இல்லையோ தாமஸ் அக்வினாஸை நம்மளால விடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தியாலஜியன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சுத்தி நின்றவங்களுக்கு டைம் கொடுத்தாரு. அவருடைய பாவங்களை அவர்கள் நினைத்து பார்க்க டைம் கொடுத்தாரு. அவங்க அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி அந்த இடத்திலிருந்து போறதுக்கு அவர் டைம் கொடுத்தா அந்த கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய எழுத்துக்களில் எழுதுகிறார். இப்ப அடுத்து நம்ம 4வது இன்டர்பிரேஷன் எங்க போறோம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஒரு எண்ணம், யூத கலாச்சாரத்துல இதை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா நிறைய விடயங்கள் கலாச்சார பின்னணி இல்லாம நம்மளால சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப யூத கலாச்சாரம் கண்டிப்பாக இதை குறித்து ஏதாவது சொல்லியிருக்குதா அப்படின்னா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ரபீஸும் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு ஒருவேளை ஏன் எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்றது, பொதுவா ஒரு தீர்ப்பை சொல்வதற்கு முன்பாக எழுதுவார்கள். அதை எழுதினது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுவான இடத்துல தான், அதாவது ஒரு காமன் பிளேஸ்ல, பப்ளிக் முன்னாடி தான் அந்த தீர்ப்பையும் எழுதுவார்கள், அந்த தீர்ப்பிற்கான ஆதாரத்தையும் எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூத கலாச்சார பின்னணியில இருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இதுல ஏறக்குறைய நம்முடைய அகஸ்தினார் சொன்னது கூட இது ஒத்து போகுது. அதாவது சுத்தி இருந்த மக்களுடைய அந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், மறைநூல் அறிஞர், சதிசேயர்கள் வரல, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுடைய பாவங்களை மற்றும் அங்க இருந்த எல்லாருடைய பாவங்களை ஆண்டவர் எழுதினாரு. காமன்ல எவிடன்ஸோட எழுதினாரு. அதனால கூட்டம் கலைஞ்சு ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜூவிஷ் யூத இன்டர்பிரேஷன்ஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா, இந்த மெயின் இம்பார்ட்டன்ட், நான் கன்வின்ஸ் ஆனது, நிறைய பேர் கன்வின்ஸ் ஆனது, அதுக்குள்ளதான் போக போறோம். அன்பு மக்களே, இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த விளக்கத்தை தான் நிறைய பேர் தானா சொல்றது போல இன்னைக்கு நிறைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முதல்ல யார் சொல்றாரு அப்படின்னா புனித அம்ப்ரோசியார், இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இதை முதல் முறையாக சொல்கிறார். ஓகேவா? அதற்கு பிறகு அகஸ்தினாரும் இதை வழிமொழிகிறார். அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றில் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்றாங்க. கடைசியா 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய இறையியலாளர் ராபர்ட் பிரவுன், அவரும் இதை அக்செப்ட் பண்ணி அவருடைய புத்தகத்துல நிறைய எழுதுறாரு. அப்ப இத நானும் நம்புறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விடயம், அது என்னுடைய ஒரு சின்ன பங்களிப்பா கூட அது இருக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிக்கிறேன். உள்ள போலாம். இந்த நிகழ்வு நடக்கிறது எங்க அப்படின்னா, யோவான் நற்செய்தி 8வது பிரிவு. 7வது பிரிவுல ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்வழிக்கும் தண்ணீராக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கன்ஃபியூஷன் வரும், கான்ட்ராவர்ஷன் வரும். இவர் யாருன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எள்ளி நகையாடுதல் வரும். கடைசி அவரை நம்ப மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் கீழே இறைவார்த்தையை கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் 8வது அதிகாரத்துல இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வெல்லாம் நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா, இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா? நான் கண்டுபிடிக்கல. எந்த இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு இருக்க ஆளெல்லாம் கண்டுபிடிக்கல. புனித அம்ப்ரோசியார் கண்டுபிடிச்சது. அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் சொல்கிறேன், எரேமியா புத்தகம் 17:13வது இறைவார்த்தை. ஆண்டவரே, இஸ்ரேலின் நம்பிக்கையை உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இறைவார்த்தை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது எங்க? யோவான் நற்செய்தி 8வது பிரிவுல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எரேமியாவுடைய 17வது பிரிவுல முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இதுக்கு ஒத்துப்போம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியாலும் வைர நுனியாலும் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அன்பு மக்களே, இதோட சேர்த்து என்ன ஒரு விடயத்தையும்
அகஸ்தினாரு உள்ள கொண்டு வராரு, மற்ற இறையியலாளர்களும் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மோசேக்கு 10 கட்டளையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எதால எழுதியிருப்பாரு, விரலால அந்த கற்பலகையில எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்ப இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரலால் எழுதுகிறார். அப்ப இது மூலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், தந்தை கடவுளும் மகன் ஆகிய நானும் ஒண்ணுதான், நான் தான் அவரு, அவர் தான் நான் அப்படிங்கிறத அந்த சுற்றி நின்றவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதே போல பின்னாடி வாசிக்கிற நமக்கும் இதை தெளிவுபடுத்துகிறார் அப்படிங்கிறத அங்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விடயத்தை சொல்லுவேன்ல, அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். என்னுடைய கேள்வி, அதை நான் உங்கள்கிட்ட கேள்வியாவே கேட்கிறேன். இதுவும் யாராவது எங்கேயாவது சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் நான் எங்கேயும் தேடும் போது அது இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த என்ன எழுதினார் அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருது. நிறைய பேர் இதுக்குள்ள வர்றதில்லை. இது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அப்படிங்கிறதே நான் சொல்லியே சொல்றேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண் மீது கல்லெறியல. அவர் என்ன சொல்றாரு, உங்க மேல பாவம் இல்லாதவங்க கல்லெறிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப பாவம் செஞ்சிருக்காரா, அவர் ஏன் கல்லெறியல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. நிறைய வராது, கொஞ்சம் குதர்க்கமா யோசிக்கிறவங்களுக்கு தான் அப்படி கேள்வி வரும். இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேயுடைய சட்டத்தை மீறி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா மோசேயுடைய சட்டம் தெளிவா சொல்லுது, இணை சட்டத்துல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொல்லணும்னு சொல்லிட்டு, அப்ப ஏன் அவர் விட்டாரு அப்படிங்கிற இந்த 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் பதில் ரொம்ப சிம்பிள் தான். அதை ஒரே பதிலாவே நம்ம சொல்லிடலாம். பதில் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, தெரிய ஆசையா இருக்கா? ஓகே, நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். அதே இணை சட்டம் தான் சொல்லுது. இறைவசனத்தை நான் கீழே கொடுக்கிறேன். ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா 2 சாட்சிகள் வேணும். இப்ப இயேசு அந்த பெண்கிட்ட கேட்கும் பொழுது யாராவது அங்க சுத்தி இருந்தாங்களா? யாருமே இல்ல. இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ 2 சாட்சிகள் இருந்தாதான் அவருமே கல்லெறிய முடியும். ஓகே, அப்ப அவரு கல்லும் எரியல, மன்னிச்சு விடுறாரு. அதே போல மோசேயுடைய சட்டத்தையும் அவர் மீறல. சோ பியூட்டிஃபுல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் பக்காவா, இன்டெலக்சுவலா, சூப்பரா நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போலாங்க. உண்மையில இந்த விடயம் நமக்கு தெரியும் பொழுது ஆண்டவர் எவ்வளவுக்கு மேன்மையானவர். அவர் சட்டத்தையும் மீறல, அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு பாவம் செய்யாத போ அப்படிங்கிற அந்த இரக்கத்தையும் கொடுக்கிறார். கடவுளுடைய இரக்கம் என்பது மேலே 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 எவ்வளவோ மேலே. என்ன ஒன்னையும் நம்ம இந்த இடத்துல ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். அது என்ன பாடம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சு அமைதியா போய் நின்றுட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு அட்வொகேட் மாதிரி சட்டத்துல எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவரு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் உங்களுக்கு இரக்கத்தை கொடுப்பார். நீங்க தப்பே பண்ணிருக்கலாங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு எதிராக சூழ்ந்து நிக்கலாம். உங்களை யாருமே இந்த ஊர்ல மதிக்கல, உங்க சொந்தங்கள் மதிக்கல, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கல, யாருமே உங்களுக்கு இல்லை. நீங்க அப்படியே நிற்கதியா நின்றுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சரணாகதி இடம் சரண்டர் ஆயிடுவோம். அவர் உங்களை நீதிபதியா இருந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. மாறாக உங்களுக்காக வழக்காடுகின்ற ஒரு லாயரா இருந்து உங்களுக்காக போராடி உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இதுதான் நம்ம ஆண்டவர். அன்பு மக்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைவோம். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்புறவங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு எதுவுமே எழுதுறதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஆமென் மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த இறைவார்த்தையை பகிர்கின்ற ஒரு கருவியாக நீங்கள் செயல்படுங்கள். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.